விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. நீங்க ஒரு விவசாயியா வந்து ஒரு பட்ஜெட்டை பாத்துறீங்க, விவசாயியா பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்ன கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. உங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் கேட்காம அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஒரே நிமிஷம். இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். இங்குல வந்து சுதந்திரமா செயல்படுகிற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயுமே நான் ஒரு திருமணத்துக்கு போறேன், பத்திரிகையில் போடுறீங்க, இவர் கலந்துக்கலாம், அவர் நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்த்தது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டர், புரிஞ்சுக்கீங்க. தலைவன் கிடையாது. திமுக மாதிரி வாரிசு அரசியல் இங்க கிடையாது. குடும்ப கட்சி கிடையாது. புரியுதுங்களா? சர்வாதிகார ஆட்சி கிடையாது. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சியில் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல எங்களுக்கு உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க. எந்த தடையும் கிடையாது. எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல. அதிமுக சுதந்திரம் கொடுக்கல. ஏன்னா எங்களோட நாங்களே இவளோடு இருந்து பணியாற்றியவர். ஒரு விவசாயியா இந்த பட்ஜெட்டை பற்றியும் எப்படி இருந்திருந்தா இந்த பட்ஜெட் நல்லா இருக்கு? ஒரு விவசாய சார், இது விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கு. இந்த வேளாண் பட்ஜெட் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஒரு கண் துடைப்பு. விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற நாடகம். இதனால என்ன பயன் இருக்குது? எல்லாம் இந்த மானிய கோரிக்கைகள் வருது. ஒவ்வொரு துறை இருக்குது. அந்த துறை வாரியாக என்னென்ன திட்டத்தை கொண்டு வரணும் அதுல விவரமா இருக்கும். எல்லா மானிய கோரிக்கைகளையும் அதெல்லாம் உள்ளடக்கி ஒரு புத்தகத்தை போட்டு 1.25 நாள் எங்களை எல்லாம் அமர வச்சு என்ன அதுல ஏதாவது இருக்கு நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒன்னுமே காணோம். இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுகிற தந்திர மாடல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் இந்த அரசாங்கம். சார், விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள், விவசாயிகளுக்கு என்ன அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன இருக்குது? ஒரு விவசாயி பயிர் நடுறான், அந்த பயிர் எப்படி வளரும்? அந்த பயிர் விளைச்சல் கொடுக்கும். விளைச்சல் கொடுக்கும் போது அந்த விளைபொருளுக்கு தேவையான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஏன்னா விவசாயிகள் பயிர் நடுகின்ற பொழுது ஒரு விலை, அவன் வந்து ஆகா ஒரு ஏக்கர்ல இந்த பயிர் நட்டா கிட்டத்தட்ட அறுவடை ஆகும் போது நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் நினைப்பான். ஆனா அறுவடை ஆகும் பொழுது மாறி போயிடும். இன்னைக்கு போய் தக்காளி என்ன நல்லா எண்ணி பாருங்க, இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்குது. இன்னைக்கு விவசாயி எப்படி பிழைக்க முடியும்? அதுக்குதான் அதற்கு உண்டான விலை நிர்ணயிக்க வேண்டும். அதான் நாங்கள் எதிர்பார்த்தா அந்த ஆட்சியில் இல்ல. இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் கிடையாது. இன்றைக்கு இந்த மைக் தயார் பண்றாங்க, இதுக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க. இந்த கேமரா தயார் பண்றாங்க, அதுக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க. இந்த சட்டை தயார் பண்றாங்க, இந்த சட்டைக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க. ஆனா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த சொந்த விவசாயி உற்பத்தி செய்கின்ற அந்த விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை. அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விவசாயி என்ற முறையில் இதுல காணோம். விவசாயிகள் என்ற முறையில் நான் வருத்தப்படுறேன். ஆனா இது ஒரு கடினமானதுதான். இருந்தாலும் இந்த வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கின்ற போது வேளாணுக்கு நன்மை கிடைக்கின்ற பட்ஜெட்டா இருக்கணும், கண் துடைப்பு பட்ஜெட்டா இருக்கக்கூடாது. தமிழ்நாடு பூரா 950 இடத்துல வச்சாங்க. ஆனா அந்த எல்இடியில திரு சீமான் அவர்கள் பேசுறதுதான் தெளிவா வந்திருக்குது. அதைத்தான் மக்கள் பார்த்து ரசிச்சிருக்காங்க, பட்ஜெட் பார்த்து ரசிக்கல. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.